சிம்பிள் கம்பி தான் முடியல. பிடிக்க வந்துட்டோம். கௌரவா வாங்கிட்டு வச்சு அதுவும் சாப்பிட ட்ரை பண்ணுது. நல்லா பெருசாக இந்த குட்டியை உடச்சி கொடுங்க. வாங்கிட்டான். ஃபுல் ஃபிஷ்க்கு நம்ம வந்து ரேஷன் கொடுத்துட்டோம். கடிச்சிட்டு போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட மான்ஸ்டர் ஃபிஷஸோட அப்டேட் தான். இந்த ஃபிஷஸ்க்கு வந்து நம்ம ட்ரை ஷிம்ப் கூட ஃபீட் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி அலிகேட்டர் ஃபிஷ்க்கு வந்து இதை ஃபீட் பண்ணி ட்ரை பண்ணுவோம். ஃபீட் எடுக்குது இல்லையான்னு ஃபஸ்ட் டைமாக நம்ம கொடுக்க போகிறோம் ட்ரை ஷிம்ப்பு. பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெரிய சைஸ் ஷிம்ப்பு. தலையை மட்டும் நம்ம கொஞ்சம் கிள்ளிட்டு கொடுக்கணும். என்ன பார்த்தா தலை பிரஷ் கட்டாக இருக்குது. ஒரு சில ஷ்ரிம்பில் தலை வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதை வந்து இன்ஜுரி பண்ணிடும் ஃபிஷ்ஷை. ஸோ நம்ம இதை வந்து கட்டி வாங்கிட்டு போயிட்டு அப்படி இது தலை காட்டிங்கன்னா கொஞ்சம் ஹார்டு. ஸோ அதை மொட்டல் எடுத்துட்டு அலிகேட்டர் வர அப்படி யோசிச்சு வச்சு போகிறோம். அப்படி இந்த ஃபுட்டு தான் ஃபஸ்ட் டைம் நம்ம ஃபீட் பண்ணுறோம். என்ன தொப்பிடுச்சு அது இல்லை. அலிகேட்டர் வருமானம் அப்படி இதே சிக்கனாக இருந்தால் முதலாளாக வந்துடும். அப்படி பார்க்கலாம் ஃபீட் ட்ரை ஷிம்ப் சாப்பிடுதா இல்லையான்னு. அப்படி சாப்பிட்ற அப்படி ட்ரை ஷிம்ப். வண்டியை விடவில்லை. சாப்பாடு போகணும்.
நாங்கள் வந்து வாங்குவோம். பல்லு நீட்டிட்டுருக்கோம். இங்கே பல்லு நீட்டிட்டுருக்கோம். பல்லையா சிம்பிள் கம்பி தான் முடியாது. கம்பி சிம்பிளான கம்பி தான் ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. அதேவே இல்லையா வாங்கோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா அழிகிட்டு இருக்காருக்கு ஃபீட் பண்ண போறோம். டிங் டிங் யோசிக்கிறப்ப வாங்கோ வாங்கோ இங்க வாங்கோ நல்ல சாப்பாடு உங்களுக்கு கிடைக்குங்களோ. அப்பப்போ வந்து மேலே வந்து வாய் நீட்டிட்டு போகலாம். இப்படி 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 கீழே போகலாம். இப்படி மேலே வந்து கொக்கடையில் மாதிரி இப்படி வந்து இப்படி வச்சு அப்படியே வா அப்படின்னு பல காமிச்சிடுவோம். இப்போ கூட அப்படி தான் பண்ண போகலாம். ஆனால் பாதி காமிக்குள்ள இருக்குது சாப்பிட்ருக்கோம். நான் சொல்லாம இருக்கா சாப்பிடணும். ஓகேவா? சரி சார். அப்படி ஒரு சில பையன் பக்கத்தில் பொரியல் செய்வான் எல்லாமே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 ஒரு சின்ன பையன் பக்கத்தால் பொரியல் செய்வான் எல்லாமே. 1 2 3 4 5 6 7 8 9 அப்படியே வச்சுட்டு ஒரு சின்ன பையன் பக்கத்தால் பொரியல் செய்வான் எல்லாமே. 1 2 3 4 5 6 7 8 9 அப்படியே வச்சு சிம்பிளாக நல்லா தான் சாப்பிட்றேன். ஆனால் சிக்கன்லாம் இருக்குதா ஃப்ரை அது இப்படி ஃபிஷ்ஷாக இல்லையா ஃப்ரை தொடங்குது. மேலே தான் போயிட்டான். அந்த கஷ்டம் போயிட்டாங்க. சாரி 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 ரெட்டில் கேட்ஃபிஷ்க்கு ஃபுல்லாமே ரெட்டே இல்லை. வால் மட்டும்தான் ரெட்டாக இருக்கு. அப்போயே அடிப்பேன் ரெட்டல் கேட்ஃபிஷ் பிளாக் அண்ட் கேட்ஃபிஷ்னால வேணும். ஹாய் வா ஹைடிங் ஸ்பாட் போட்டிருக்கனால அதுக்குள்ளேயே போய் பண்ணிக்கிறேன். எல்லாம் அதுக்கிட்ட கேட்ஃபிஷ் எல்லா ஃபிஷ்ஷுமே. ஓகே. ட்ரை ஷ்ரிம்ப் நம்ம அலிகேட்டர் கேஸ் ரெட்டை எல்லாமே சாப்பிடுங்க. பல்ல நீட்டிட்டு போனோம். நான் சொன்ன மாதிரியே இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம ஃபீட் பண்ணியிருக்கோம் ட்ரை ஷ்ரிம்ப். லைவ் ஷ்ரிம்ப் வந்து ஃபீட் பண்ணியிருக்கோம். பட் ட்ரை ஷ்ரிம்ப் சாப்பிடுமான்னு நம்ம ட்ரை பண்ணவே இல்லை. ஸோ எமர்ஜென்சிக்கு ட்ரை ஷ்ரிம்ப் வாங்கி வச்சிட்டோம்னா நம்ம கொடுத்துக்கலாம். பல்ல நீட்டிட்டு போகிறதா ஆட்டோ வருது ஆட்டோ. ஓகே. நீங்களே பார்த்துருப்பீங்க ட்ரை ஷ்ரிம்ப் நல்லாவே சாப்பிட்றா. அப்படி அலிகேட்டர் கேஸ் ரெட்டைல் கேட்ஃபிஷ்ஷு நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தீங்கன்னா இதில் ஷ்ரிம்பில் பார்த்தீங்கன்னா 2-3 சைஸஸில் இருக்குது. குட்டி குட்டி சைஸஸில் இருக்குது. ஒன்று வந்து கலர் வந்து வேறு மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்.
கொஞ்சம் பெரிய சைஸ் ஷ்ரிம்ப்பு. இது வந்து நல்லாவே ஃபீட் எடுக்குது அலிகேட்டர் காஸ் ரெட்டைல் கேட்ஃபிஷஸ். ஸோ இந்த ஃபுட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட ஆஸ்கர் தாங்க ட்ரை ஷ்ரிம்ப்பு நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஆள். எப்படி மோசமா எப்படி மோசமா எப்படி டேங்க் ஃபில்ட்ரேஷன் செட் பண்ணணும். இவர் கொஞ்சம் சை டைப்பு, ஃபுட்டை போட்டோம்னா வேறு மாதிரி விரட்டி வந்து சாப்பிடுவோம். அப்படி திடீர்னு வரும் மேலே போட்டோம். நம்ம இல்லைன்னா வரமாட்டாது. லைட் ஆஃப் பண்ணாத இது பண்ணி வருவாவோ. ஐய் இங்கே வா இங்கே வா, உனக்காக ஒரு விருந்து இருக்கு. இங்கே வா இங்கே வா. ஐய் வாடா, எதுக்கு அங்கேயே போய் வந்துக்கலாம். இங்கே வா. இங்கே வா, இங்கே உனக்காக சாப்பாடு இருக்கும். இங்கே வா. ஐய் இங்கே வாடா. கடிச்சு வச்சு ஆகும். முட்டையிலையும் வச்சுருவேன். முட்டையிலையும் ஃபுட்டை வச்சுருவேன். பார்த்துட்டோன்னா விரட்டி விடுவான். வாடா வாடா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? வா இங்கே பாருங்கோ, இங்கே பாருங்கோ. இதுக்கு நான் இன்னும் ட்ரெயினே பண்ணல. கீழே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். நம்ம வேறு இருக்கும். கீழே இருக்கிறது ரெடியாக இருக்கும். இங்கே வா. ஃபுட்டை நல்லா பார்க்குறேன். மேலே தெரியல போல. மேலே பாரு, மேலே பாரு. ஓ ஜம்ப் பண்ணாது. ஹலோ மொட்டை பாஸ், மொட்டை பாஸ் சார். எப்படி மொட்டை பாஸ் சார்? மொட்டை பாஸ் சார் முட்டை ரெண்டு பேர் ஈக்குவலாக இருக்கு. ஹாய் ஹாய், அந்த வரம் அப்படின்னு கொஞ்சம் கீழே ஆச்சுங்க. என்ன பண்ணுறான்னு பார்த்து கொஞ்சோண்டு இது இங்கே கொஞ்சோண்டு கொஞ்சம் அது மொட்டை வச்சு இது பண்ணுறோம். ஏய் மொட்டை வாடா, மொட்டை சார் இங்கே வாங்க. மொட்டை சார் மொட்டை தெரியுது, மொட்டை தெரியுது. மொட்டை மொட்டை இங்கே வா. மொட்டை மொட்டை இங்கே வாடா. வரலைண்ணா வரலைண்ணா, சாப்பாடு தரமாட்டோம். வா குடிக்க வந்துட்டோம். பாருங்க எப்படி எட்டு மிஸ்ஸு வந்து தண்ணியை மட்டும் தேய்ச்சி விட்டுக்கணும். ஆனால் சாப்பிடணும்.
வந்துட்டா கிட்ட வந்துட்டா ஒரு அளவுக்கு கீழே வச்சாங்க. அப்படின்ட்டான். வாயில வச்சுக்கிட்டா இங்கே வரீங்க, வாயில வச்சு சாப்பிடுவேன். இங்கே பாருங்கோ. வாயில வச்சு சாப்பிட்டுருக்கு. நம்மளோட ஃப்ளவரன்ஸும் ஆஸ்கரஸ்க்கு ட்ரை ஷ்ரிம்ப் ஃபீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்மளோட அடுத்த கௌரமி ஜெயின் கௌரமி சினைகள் இருக்குது. அது போக இன்னும் 2 சென்னா ஃபிஷ் இருக்குது. இதுவும் ஷ்ரிம்பை வந்து நல்லா விரும்பி சாப்பிடும். கௌரா வாங்கி போச்சு. அதுவும் சாப்பிட ட்ரை பண்ணுது. நல்லா பெருசாக இருக்குது. இந்த குட்டியை உடச்சி கொடுங்க. வாங்கிட்டான் வாங்கிட்டா சிங்கம் சிங்கம் வாங்கிட்டாவி சினைகள் பாருங்கள் எப்படி வச்சுட்டு சாப்பிடுவேன். ஃபைட்டு கௌரமிக்கும் சினைகளுக்கும் சாப்பாடு போட்டுருங்கல்ல, சும்மாவே 2 பேர் வச்சுக்குவோம். ஆய் ஒன்று போட்டாச்சு. ஆய் உங்களுக்கு வேணும்னா சாப்பிடுங்கோ. சாப்பிடுங்கோ நல்லா சாப்பிடுங்கோ. ஃபுல் ஃபிஷ்க்கு நம்ம வந்து ட்ரை ஷ்ரிம்ப் கொடுத்துட்டோம். மாஸ்டர் பீஸ் எல்லாத்துக்குமே இந்த ட்ரை ஷ்ரிம்ப் ஃபீட் பண்ணுவாங்க. சாப்பிட்டா போய் போய் பாருங்கள் ட்ரை ஷ்ரிம்ப் வெளில வாங்குவாங்க.
நீட்டாக போகிற வாக்கில் கடிச்சிட்டு போகிறாங்க. ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ட்ரை ஸ்விம்ப் வந்து ஈவன் ஹேண்ட் ஃபீட் பண்ணோம். அழகாக ஃபிஷஸ் எல்லாம் வாங்கிச்சு. இந்த மாதிரி ஃபிஷஸ் அண்ட் பெட்ஸை பற்றி வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கோல்டன் அரவணாவும் நல்லா செட் ஆயிடுச்சு. ஹேண்ட் ஃபீட் வரைக்கும் வாங்குது. ஃபிஷ் டேங்க் பக்கத்துலேயே வந்து செட்டில் ஆகிக்கும். அப்படி ஒரு பாக்ஸ் கிடச்சிட்டா போதும். இப்படி மூடி வச்சிட்டோம்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். அப்படி இப்படி நீக்கணும்னா டென்ஷன் ஆயிடும். அப்படி நீக்கக்கூடாது. பார்த்தீங்களா? இப்படி மூடுனா சந்தோஷப்படுவோம். அப்படி இப்படி நீக்குனா என்ன என்னடா என்ன க்ளோஸ் பண்ணிட்டா? ஓகே, பாய், குட் நைட். பை பை, டாடா, குட் பை. நீக்குனா கம்பி வச்சு நீக்குனா என்னடா பண்ணுவேன்? இப்போ என்ன பண்ணுவேன்? அப்ப என்ன பண்ணுவேன்? நான் சரியான கொஞ்சம் வில்லங்கமான ஆளுங்க. இந்த மாதிரி கேட்டெல்லாம் வீட்டில் வச்சுருக்கீங்க, ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கீங்கன்னா ரொம்பவே சேஃபாக இருங்க. ஆமாம் ஆமாம், ஃபிஷ்ஷை முடிச்சு தள்ளிடுவா. அப்படி ஆமாம். சில்வர் அரவணா, கோல்டன் அரவணா கூட ஃபைனு. இந்த ஸ்னேக்கெட்டும் அரபியமும் வந்து ஹேண்ட் ஃபீடிங் ஒத்துழைக்க மாட்டேங்க. அப்புறம் இது உண்டா, மூக்கில் கொக்கி மாதிரி இருக்கு. கொக்கி தானே வைக்கணும். பை பை பை.